கர்த்தருடைய நாமம் இந்த நாள்ல மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த ஒரு வீடியோ வழியாக இந்த நாள்ல ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக நாம் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த ஒரு புதிய வருடத்துல ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் வழிநடத்தி 2 மாதங்களை முடிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை தந்து இன்னொரு புதிய மாதத்துல நாம் அடியெடுத்து வைப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த மாதத்திலையும் ஆண்டவர் நமக்கென்று சொல்லி ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வைத்திருக்கிறார். நமக்கென்று சொல்லி ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்து புதிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில தந்து உங்களை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் கடந்த 2 மாதங்களுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த புதிய மாதம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு நம்ம ஒரு விஷயம் ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் சுவாமி ஆண்டவரே, கடந்த மாதத்துல எங்களை கண்ணின் மணி போல நீர் நடத்தி உம்முடைய ஆச்சரியமான கிருபைகளை தந்து எங்களை நீர் பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதோ ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை கர்த்தர் காண வைத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. எங்களுக்காய் வைத்திருக்கிற உம்முடைய ரேமா வார்த்தைகளை, உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் எங்களோடு கூட பேசி எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எரேமியா 31:4 வசனம். இஸ்ரவேல் எனும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். இஸ்ரவேல் எனும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆண்டவர் இந்த புதிய மாதத்துல நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். ஒருவேளை இந்த புதிய மாதம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற கலக்கத்தோடு கூட நம்ம இருக்கலாம். இந்த புது வருடம் பிறந்து நம்ம நினைக்காத பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கலாம். கடந்த சில மாதங்களுக்குள்ளாக பலவிதமான வேதனைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம நடந்து போயிருக்கலாம். என்னங்க புது வருஷம் சொல்றோம், ஆனா புது வருஷத்துல ஒரு நன்மையும் எனக்கு நடந்த மாதிரி தெரியல. இந்த 2 மாதமே எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய போராட்டத்துல இருந்து நான் வெளியில வந்திருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். இந்த மாதம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். ஒருவேளை சத்ருவாகிய சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில பல சோதனைகள் வழியாக, பல போராட்டத்தின் வழியாக நம்முடைய ஜப வாழ்க்கையை அவன் உடைத்து போட்டிருக்கலாம். நம்முடைய குடும்பத்தினுடைய அந்த காரியத்தை, சமாதானத்தை உடைத்து போட்டு அந்த ஒரு மனதை குலைத்து இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் சத்ரு போராடி அதுல இருக்கிற சமாதானத்தை அவன் முற்றிலுமாய் அழித்து போட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், ஒருவேளை இடிக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கை, இடிக்கப்பட்ட ஊழியங்கள், இடிக்கப்பட்ட சில காரியத்தின் நிமித்தமா நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கட்டுவேன். நம்முடைய தேவன் மறுபடியும் நம்மை கட்டுகிற தேவனா இருக்கிறார். மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையை தரக்கூடிய தேவனா இருக்கிறார். இனிமே ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மை கட்டுகிற தேவன், நம்மை உருவாக்குகிற தேவன். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். இந்த மாதம் ஆண்டவர் உங்க குடும்பத்தை கட்டப்போகிறார். ஆண்டவர் உங்களுடைய ஊழியத்தை கட்டப்போகிறார். ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டப்போகிறார். எதெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது, எதெல்லாம் இனிமே ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் நினைக்கிறோமோ அவைகளை எல்லாம் தேவன் திரும்ப எடுப்பித்து கட்டப்போகிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை கட்டுவதற்கு அவர் மிக முக்கியமாய் பயன்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவருடைய வார்த்தை. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறதற்காக அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையின் மீது நம்ம தாகமா இருக்கும் பொழுது, இந்த தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த வசனத்தை நாம் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்து ஜெபித்து பெற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை எடுப்பித்து கட்டுகிறது. இந்த வார்த்தைகள் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது. இந்த வார்த்தைகள் நம்முடைய ஊழியத்தை கட்டுகிறது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிறது. ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆமேன். பாருங்க, ஒரு வேத வசனத்துல ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார். எரேமியா 1:9-10. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும்
கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஆமென். எரேமியா பார்த்து சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைகள் நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய், அவருடைய வார்த்தைகள் ஒரு மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. ஒரு ஆமேன் சொல்லலாமா? அல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய ஜீவனும் மரணமும் அவனுடைய நாவின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறதா. நம்முடைய குடும்பத்தை கட்டும்படி, நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி, நம்முடைய ஊழியத்தை நம்ம கட்டும்படி, நம்ம என்ன வார்த்தைகளை விரும்பி நாம் பேசுகிறோமோ அவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை எடுப்பித்து கட்டுகிறதாம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, இடிக்கவும் கட்டவும் என்று சொல்லி. நம்முடைய வார்த்தைகளினால சில காரியத்தை இடிக்கவும் முடியும், நம்முடைய வார்த்தைகளால கட்டவும் முடியும். ஒரு அருமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இருந்தாராம். அவர் ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு சென்றிருந்த போது அங்க அவருக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி வைத்திருந்தார்கள். அந்த மீட்டிங்ல பேசுகிறதுக்காக அவருக்கு அழைப்பு விடுத்த பொழுது அவர் அதிகமா ஜெபத்துல காத்திருந்தாராம். அவருக்குள்ள ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருந்ததாம். என்ன என்று சொல்லி பார்த்தால், ஆண்டவரே, இந்த கூட்டத்திற்கு மிகுந்த அறிவு ஞானத்துல சிறந்தவர்கள்லாம் வருவாங்க, மிகுந்த ஞானம் கொண்ட மக்கள்லாம் வருவாங்க, பயங்கர படிப்பு நாலேஜ் கொண்ட ஜனங்களா வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி என்னுடைய கல்வி தகுதியை வைத்து என்னால பேச முடியாது, அவங்களுக்கு முன்னாடி எனக்கு இருக்கிற அந்த நாலேஜை வச்சு பேச முடியாது, நீங்க எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி அதிகமாய் ஜெபித்தாராம். அந்த கூட்டத்துல பெரும்பாலானவர்கள் நல்ல படித்து முன்னேறின மக்கள், நல்ல ஞானத்துல குறைவின்றி நிரப்பப்பட்ட மக்கள். அப்ப இந்த ஊழியக்காரர் இதற்காக ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாராம், இதை போய் பிரசங்க பண்ணு என்று சொல்லி. அன்றைக்கு அந்த வார்த்தையை அந்த தெய்வ மனிதன் பெற்றுக்கொண்டார். என்ன வார்த்தையை தெரியுமா ஆண்டவர் கொடுத்தார்? குடும்பங்கள் தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி அவர் ஒரு தலைப்பின் கீழாக ஒரு செய்தியை அவர் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படியே அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டு போனாராம். நடந்தது என்ன? அவர் போய் அந்த தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க ஆரம்பித்தார். குடும்பம் ஏன் தேவன் உருவாக்கினார்? குடும்பம் என்றால் என்ன? எதற்காக ஆண்டவர் இந்த குடும்பத்தை உருவாக்கினார்? தேவனுடைய நோக்கம் இந்த குடும்பத்தில் என்ன இருக்கிறது? இந்த குடும்ப வாழ்க்கையின் மூலமாக வேதம் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? தேவன் நமக்கு தர விரும்புகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நன்றாக ஒரு அரை மணி நேரம் 40 நிமிடம் தேவனுடைய வசனங்களை பேசினாராம். பேசிவிட்டு அவர் சொன்னாரா, இறுதியில யாரெல்லாம் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லை, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாரும் முன்பதாக வாருங்கள் என்று சொல்லி அநேகர் கண்ணீரோடு கூட ஒப்பு கொடுத்து முன்பதாய் வந்தார்களாம். அதுல நீண்ட நாட்களாக விவாகரத்து செய்யப்பட்டு பிரிந்து இருந்த ஒரு தம்பதியினர் முன்பதாய் வந்து முழங்கால் படியிட்டார்களாம். அந்த சகோதரி ஒரு பக்கமாய், அந்த சகோதரன் ஒரு பக்கமாய். இவர்கள் வந்திருப்பது அவருக்கு தெரியாது, அவர் வந்திருப்பது இவர்களுக்கு தெரியாது. கண்ணீரோடு கூட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினார்களாம். எதர்ச்சியாய் அந்த கூட்டம் முடிந்து செல்லும் பொழுது ஒருவரை ஒருவர் சந்தித்தார்களாம். தேவன் அந்த கூட்டத்தின் வாயிலாக அந்த குடும்பத்தை கட்டினார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி அவர் ஆயத்தப்பட்டு கொண்டு வந்த அந்த தேவனுடைய வார்த்தை அந்த நாள்ல கலந்து கொண்ட அநேகருடைய குடும்ப வாழ்க்கையை மறுபடியும் எடுப்பித்து கட்டினது. அப்ப ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை முக்கியத்துவப்படுத்துகிறார். வேதம் இப்படியா சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம விடக்கூடிய ஒரு சில வார்த்தையை நிமித்தமாய், ஒரு சில தேவையில்லாத அந்த காரியத்தை நிமித்தமாய் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் கட்டப்படுகிறதுக்கு பதிலாய் இடிக்கப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க அந்த தவறு செய்திருக்கலாம். நான் தெரியாம பேசின இந்த ஒரு வார்த்தை, நான் தெரியாம சொன்ன இந்த வார்த்தை என்னுடைய குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து விட்டது, என்னுடைய வீட்டுல நிம்மதி இல்லை, என்னுடைய குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த வார்த்தை உண்டு பண்ணி விட்டது, என்னுடைய குடும்பம் இடிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறது, என் குடும்ப வாழ்க்கை இடிக்கப்படுகிற ஒரு நிலவரத்தில் இருக்கிறது, அல்லது என்னுடைய குடும்ப வாழ்க்கை பிரிந்து செல்லக்கூடிய ஒரு அவல நிலையில் இருக்கிறது என்று சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை இடிப்பது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல, உன்னுடைய வாழ்க்கை இடிந்து போய் கிடப்பது ஆண்டவருக்கு பிரியமானதல்ல, அவர் உன்னை கட்டுகிற ஆண்டவர். உன்னை நிச்சயமா இந்த மாதம்
அவர் கட்டி ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். நம்ம பண்ணின எல்லா நெகட்டிவான அறிக்கைகளுக்காக ஆண்டவரிடத்துல மனஸ்தாபப்பட்டு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய வாயினால அவர்கள் பேசிக்கொள்ளுகிற அந்த நெகட்டிவான வார்த்தைகளே அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டி எழுப்புகிறதுக்கு பதிலாய் சாபத்தை கட்டி எழுப்புகிறது. அநேகர் தங்களுடைய பிள்ளைகள் மீது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவான வார்த்தைகள் நிமித்தமாய் பிள்ளைகள் நல்லா தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயத்தோடு கூட, தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு கூட, திறமைகளோடு கூட கட்டி எழுப்பப்பட வேண்டியவர்கள் அப்படியே என்ன பண்ணப்படுகிறார்கள்? உடைக்கப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாள்ல உடைந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையையும், உடைந்து நொறுங்கி போயிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் மீண்டுமாய் கட்ட விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இப்ப நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஒருவேளை உங்களுடைய தொழிலின் காரியம் அது கட்டப்படுகிறதுக்கு பதிலா முடங்கி போயிருக்கலாம். அது இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஒருவேளை உங்க ஜப வாழ்க்கை அது இடிந்து போன ஒரு பலிபிடமா இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய ஊழியத்தின் காரியத்துல பல சோர்வுகளினால நீங்கள் பாதிக்கப்பட்டு கட்டப்படுகிறதுக்கு பதிலா இடிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை நிமித்தமாய் கட்டப்படுகிறதுக்கு பதிலாய் இடிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு எல்லாவற்றையும் மாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ளாய் கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய் என்று சொன்னீரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்தில் அவர்கள் கட்டப்படும்படியாய், அவருடைய குடும்பங்கள் கட்டப்படும்படியாய், அல்லது ஊழியம் கட்டப்படும்படியாய், அல்லது தனிஜப வாழ்க்கை கட்டப்படும்படியாய், அல்லது ஆவிக்குரிய ஜீவியம் கட்டப்படும்படியாய் உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தத்தின் படி இந்த மாதம் அவர்களை நீர் ஆசீர்வதித்து நீர் அவர்களை கட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மீண்டுமா நம்முடைய பிள்ளைகள் கட்டப்படட்ட ஆண்டவரே. அவர்கள் தேவனுடைய வார்த்தை இந்த மாதம் முழுவதும் பேசட்டப்பா. சத்துரு விதைத்திருக்கிற நெகட்டிவான வார்த்தைகள் அல்ல, அவிசுவாசத்தின் வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே இடித்து போடத்தக்கதாய் சொல்லப்படுகிற வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அதற்கு பதிலாய் கிறிஸ்துவனுடைய வார்த்தை ஆண்டவரே, ஜீவனையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையை உன்னுடைய பிள்ளைகள் பேசும்படி கர்த்தர் கட்டளையிடுவீராக. இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலை வைக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த சனப்பொழுதே ஒவ்வொருத்தருடைய நாவிலும் உடைய வசனங்கள் தொனிக்கட்டும் ஆண்டவரே. என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை கட்டுவார். என் ஆண்டவர் என் குடும்பம் இடிந்து போகாதபடி காத்துக் கொள்ளுவார். என் ஆண்டவர் என் குடும்பம் சிதைக்கப்படாதபடி காத்துக் கொள்ளுவார். என் ஆண்டவர் என் படிப்பின் காரியத்தில் அவர் உயர்த்துவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட உடைய பிள்ளைகள் சொல்லி மகிழ கர்த்தர் கிருபை தருவீராக. அப்படியே கர்த்தர் இந்த மாதம் உடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற காரியத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்தருளும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷ வண்ணமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிரிந்திருக்கிற உறவுகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து உடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தந்து அவர்களை கட்டி எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய பலத்த கரத்துக்குள்ளாய் இந்த மாதத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிரவேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த வீடியோ சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர். இந்த மாதத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய திவ்ய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபிக்கிறோம் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பாராக. நீங்க கட்டப்படுவீங்க. ஆண்டவர் உங்களை கட்டுவார். எல்லா காரியத்திலும் இந்த மாதத்துல ஆண்டவர் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்க போதுமானவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.